மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420. அதிமுகவில் 2 அணியினராக பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் சிவிஎஸ் அணியினர் மேலே சட்ட நடவடிக்கைக்கு தயாராகிறாரு இபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட அணியினர் மேலே சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தது, கட்சியில் அவங்க வகித்த பதவிகள். இப்போ அடுத்தபடியாக சட்ட நடவடிக்கைக்கு ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு இபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிற முக்கிய செய்தியை பார்க்குறோம். மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. நேத்தே இதை பற்றி நம்ம பார்த்தோம். திரு இன்பதுரை அவர்களோட ஒரு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க. அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக என்ன பண்ணலாம்னு சொல்லி இப்போ இந்த ஆலோசனை இன்னும் தொடருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மூத்த நிர்வாகிகளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர ஆலோசனையை நடத்துகிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஏற்கனவே கட்சி ரீதியாக சில பதவிகள் பறிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்தபடியாக சட்ட ரீதியில் அணுகும் பொழுது என்ன நடவடிக்கைகள் பாய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இருக்குது. இவர் ஏபிஎஸ் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட மாவட்ட செயலாளர்களும் மாற்றப்பட்டிருந்தாங்க. அதற்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த நிலையில் இன்பதுரை, ஆர்பி உதயகுமார், ஓஎஸ் மணியன் இவர்களோட மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறதா பார்க்குறோம். விவரங்களோட செய்தியாளர் ராமச்சந்திரனும் இணைந்திருக்கிறாரு. ராமச்சந்திரன், கட்சி ரீதியாக இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. இப்போ அடுத்தபடியாக சட்ட ரீதியாக அப்படிங்கும் பொழுது என்ன பிளான் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில்? இந்த ஆலோசனைக்கு அப்புறம் என்ன நடக்கும்? முழு விவரங்கள் என்ன ராமச்சந்திரன்? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர்பி உதயகுமார், வழக்கறிஞர் இன்பதுரை, தளவாய் சுந்தரன், ஓஎஸ் மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார்கள். சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தான் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு வரை நீடித்த ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் சட்டப்பேரவையிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக நேற்று சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி எஸ்பி வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பில் வாக்களித்துள்ளனர். இது தொடர்பாக இபிஎஸ் உத்தரவினை மீறிய வாக்களித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக சட்டப்பேரவை தலைவரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மேலும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டு 17 பேர் புதிய மாவட்ட செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது தமிழக சட்டப்பேரவை தலைவரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. 25 எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவர்கள் மீது நடவடிக்கை, கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஒருவேளை அவருக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கப்படும். அந்த அவகாசத்தை மீறி சட்டப்பேரவை செயலாளர், சட்டப்பேரவை தலைவர் காலதாமதம் செய்தால் சட்ட ரீதியாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்து இவர்கள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடுவதா அல்லது உச்சநீதிமன்றத்தை நாடுவதா என்பது குறித்து வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது கட்சி ரீதியாக அவர்கள் 25 நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420.